வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டேய், இந்த விஜயலட்சுமி எங்கடா போச்சு, சத்தமே காணோம் அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்கல்ல. நம்பிட்டீங்களா? நான் தான் எப்பவுமே சொல்வேனே, நான் மக்களுக்காக தான் போராடுறேன். தமிழ்நாடு மக்களையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. என்னோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நான் மக்களுக்காக தான் போராடிட்டு இருப்பேன் அப்படின்னு நான் தான் எப்பவுமே சொல்வேனே. அதே போல என் பேக் என்ன, அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு, பட் மக்கள் கிட்ட நான் பேசக்கூடாது அப்படின்னு ஒன்றும் கிடையாதுல்ல. அது என்னவோ தெரியலங்க, உங்ககிட்ட எல்லாம் பேசுறேன்னா எனக்கு தலையே வெடிச்சு போயிடும். தமிழ்நாடு அரசியல ஒரு வாரமா ஐயோ பார்த்து எனக்கு தலைலாம் சுத்துது, கிர்ன்னு சுத்துது. அது என்னவோ தெரியல. யாரெல்லாம் வந்து பேசுறாங்களோ அவங்க வீட்டு கதையெல்லாம் வந்து தெருவுக்கு வந்து சந்தி சிரிக்கிற மாதிரி அசிங்கமா கேவலமா நடக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப பாருங்க, நான் இந்த வீடியோ பேசணும்னு நீங்க என்ன சொல்வீங்க? பாத்தியா இவ திமுகவோட கைக்கூலி அப்படின்றவாங்க. ஒன்றும் கிடையாது. நான் சொல்ற விஷயத்த நீங்க எல்லாம் உண்மையா ஒத்துக்குவீங்க, கரெக்டா தான் விஜயலட்சுமி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை இப்ப வந்திருக்காங்களே எல்லாருமே, அது என்னமோ தெரியல, அவங்க எல்லாம் அப்படி சொன்ன உடனே இப்படி வண்டியா கதைங்கெல்லாம் வெளியில வந்து என்னடா இதுன்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் ஒரே ஒரு சின்ன சஜஷன் என்ன சொல்வேன்னா, மோதுங்க, திமுக மோதுங்க, எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனா வர்றதுக்கு முன்னாடி என் மனைவி சந்தோஷமா இருக்காளா, என் குடும்பம் சந்தோஷமா இருக்கா, நான் இது வரைக்கும் யாரையாவது ஏமாத்தி இருக்கிறேன்னா, இல்லாட்டி முன்னாடி நான் யாரையாவது ஏமாத்தினேன்னா, ஃபியூச்சர்ல நான் யாரையாவது ஏமாத்துற எனக்கு ஐடியா இருக்கா அப்படின்றதெல்லாம் நல்லா சிந்திச்சுட்டு யோசிச்சுட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அசிங்கம்லாம் வெளியில வந்து அசிங்கம் ஆகாதுல்ல. இதை நான் ஃபீல் பண்றதை உங்ககிட்ட சொல்றேன், ஓகேயா? யாரும் கோச்சுக்காதீங்க. தமிழ்நாடு மக்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஓகேயா? அதனால என்னோட அன்பு எப்பவுமே உங்க கூட தான் இருக்கும். நான் நல்லா இருக்கேன், நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். ஐ லவ் யூ ஆல். வணக்கம்.